ஹை ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர் சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான அப்புறமா தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். மயில் அப்பாவும் அம்மாவும் சொல்ல கேட்காம இங்கே காலையில் இம்பிட்டு பெரிய பிரச்சனை பண்ணி வச்சுருக்காங்களா அப்படின்னு ரொம்பவே மயில் பதற்றத்தோடு அங்கே சரவணனோட வீட்டுக்குள்ளே வராங்க. அங்கே பார்த்தா பாக்கியமும் அவருடைய ஹஸ்பண்டும் சரவணனை பற்றி தப்பாக பேசிகிட்டு இருக்காங்க. இதை கேட்ட உடனே சரவணனுக்கு கோவம் வந்துடுது. அவருடைய சட்டையை பிடிச்சி அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. மயில் போன உடனே, விடுங்க, என் அப்பாவை அடிக்க உங்களுக்கு என்ன உரிமை இருக்குது? அவர் என்ன தப்பாக கேட்டுட்டாரு? நியாயத்தை தானே கேட்டார், என்னமோ இல்லாததை கேட்ட மாதிரி அவர் அடிக்கிறீங்களே, அவர் சொன்னதெல்லாம் உண்மைதானா அப்படின்னு மயில் கேட்கவும், என்னடி என்ன உன் அப்பா உண்மையை சொல்லிட்டான்? என் பையனை பற்றி தப்பாக பழி போடுவான், அதை எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு அவன் கேட்டுட்டு அமைதியாக இருப்பானா அப்படின்னு சொல்கிறாங்க. கோமதி இருந்துக்கிட்டு, யார் போய் சொல்கிறாங்க? என் அப்பாவும் அம்மாவும் ஆதாரத்தோடு தானே உங்ககிட்ட காட்டினாங்க. உங்கள் பிள்ளை இல்லைன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். என்னமோ கோவம் அடிக்கிறாரு. நான் என்னமோ இல்லாத போய் சொல்லிட்டான், தப்பு பண்ணிட்டான் அப்படின்னு சொன்னார். ஆனால் இப்போது அவர் என்ன பண்ணிட்டு நின்றுட்டு இருந்திருக்காரு? அவர் போனால் போயிட்டு போகிறா, அவ்வளோதான் அப்படின்னு அவளை தூக்கி எறிஞ்சிட்டு வேற ஒரு வாழ்க்கையை தேடிக்க ஆரம்பிச்சிட்டாருல்ல. என்ன இப்போ நான் இழஞ்சலாக இருக்கேன் உங்கள் பிள்ளைக்கு, அவ்வளோதானே? விடுங்க, நான் விவாகரத்து கொடுத்துட்றேன். நான் விவாகரத்து கொடுக்குறதா முடிவு பண்ணிட்டேன். என்னைக்கு என்னை பற்றி தப்பாக அவர் பேச ஆரம்பித்தாரோ அன்னைக்கே நான் எல்லாமே முடிஞ்சு போச்சு. நான் ஒருத்தி தானே டிஸ்டர்பன்ஸாக இருக்கேன். நான் விவாகரத்து கொடுத்துட்றேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே இங்கே சரவணன் ரொம்பவே அதிர்ச்சியாகி நிற்கிறாரு. ராஜுக்கு மயில் என்ன சொல்ல வராங்க அப்படின்றது புரிய வருது. ஸோ ஆனால் கதிர்க்கும் பாண்டியன் கோமதி 3 பேருக்கு இன்னும் புரியலை. அவங்க இன்னமும் கோவப்பட்டுட்டு சண்டை போட்டுட்டு தான் இருக்காங்க. அப்பா, அம்மா, உங்கள் 2 பேருக்கும் நான் எவ்வளோ தூரம் சொன்னேன் இங்கே வர வேணான்னு சொல்லிட்டேன், ஏன் இங்கே வந்தீங்க? நடுங்க முதல்ல 2 பேரும் அப்படின்னு சொல்லிட்டு மயில் அவங்க 2 பேரையும் கூப்பிடுறாங்க. இல்லை இரு மயில், என்ன நியாயத்தை கேட்க அடிக்கிறாரா? அவருக்கு அவ்வளோ ஆயிடுச்சா? என்னமோ உன்னை பற்றி தப்பாக பேசினவர் இப்போ அவர் ஓய்த்தா என்ன இருக்குது? அதனால தானே உன்னை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிட்டாரு, நீ தேவையில்லைன்னு சொல்லிட்டு இப்போ எல்லாம் புரியுது அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் அப்பெல்லாம் அப்படி கிடையாதுமா. இப்போ தான் நான் வேண்டான்னு முடிவெடுத்ததுக்கு அப்புறம் தான் அவர் இப்போ இப்படி இருக்காரு. அதான் நான் வேண்டான்னு முடிவு எடுத்துட்டாரு. அதுதான் அவருக்கு வேற ஒரு வாழ்க்கை துணை வேணும்னு அவர் நினைக்கிறாரு. அதுக்காக தான் அவர் அந்த பொண்ணு கூட பழகலாம். நீங்கள் எதுக்கு தேவையில்லாமல் அவர்கிட்ட போய் கேட்குறீங்க? அவர்கிட்ட கேட்க உங்களுக்கு என்ன உரிமை இருக்குமா? நாம் யார் அவங்களுக்கு? நீங்கள் என்ன அவருக்கு சம்மந்தியா? அவர் உங்களுக்கு மாப்பிள்ளையா நீங்கள் கேட்குறதுக்கு? அதெல்லாம் முடிஞ்சு போச்சுமா, விடுங்க அப்படின்னு மயில் சொல்கிறாங்க. என்னடி இப்படியெல்லாம் பேசி இன்னுமே தெரியாத மாதிரி இப்படியெல்லாம் பேசினா நீ நல்லவள் ஆயிடுவியா அப்படின்னு. ஆமாம் அத்தை, நான் நல்லவளாகவே இருந்துட்டு போகிறேன், விடுங்க. எதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அக்கா, எதுக்குக்கா இப்போ தேவையில்லாமல் பிரச்சனை அப்படின்னு? யார் ராஜ் இங்கே பிரச்சனை பண்ணுறா? இங்கே பாருங்கப்பா, நடுங்க, தேவையில்லாமல் பிரச்சனை எதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடி ஆக மொத்தத்தில் என் பையன் மேலே பழியை போட்டுட்டு மொத்தமாக உன் மேலே எந்த தப்பும் இல்லை, எல்லா தப்பும் அவன் மேலே தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிற, என்னடி அப்படின்னு. இங்கே பாருங்கத்த, உங்களுக்கு எது வேணும் அப்படின்னாலையும் என்ன கேள்வி கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலையும் அது உங்கள் பிள்ளைகிட்டே கேளுங்க. உங்கள் பிள்ளை வாயை திறந்து நான் எந்த பொண்ணு கூடயும் சுற்றலை அப்படின்னு உங்கள் மேலே சத்தியம் பண்ணி சொல்லிடட்டும், நாங்கள் ஒத்துக்கிறோம் உங்கள் பிள்ளை ஒத்தமன்னு சொல்லிட்டு. ஆனால் உங்கள் பிள்ளை தான் ஊர் சுற்றிட்டு இருக்காரு, உங்களுக்கு தெரியாமல். ஏன் எங்ககிட்ட எதுக்கு கேட்குறீங்க? என் அப்பாவும் என் அம்மாவும் நானும் கண்ணால் பார்த்ததுனால தான் இங்கே பொண்ணோட வாழ்க்கை கெட்டு போச்சு அப்படின்ற ஆதங்கத்தில் அவங்க இங்கே இப்படி பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மையிலே அவர் அப்படி தானே பண்ணிகிட்ருக்காரு, விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மயில் கிளம்பி போகிறதுக்காக நின்றுட்டுருக்காங்க. சரவணன் ரொம்பவே தகச்சு போய் நின்றுட்டுருக்காரு. என்னடி என்ன ட்ராமா பண்ணுறியா அப்படின்னு. ஆமாம் மாமா, நான் பண்ணுறது ட்ராமாவே இருக்கட்டும், நீங்கள் தான் நியாயமானவர், நேர்மையாக கூப்பிட்டுட்டு சுற்றிட்டு இருக்கீங்க, நான் தான் போய் சொல்லிட்டேன், விடுங்களே. நான் தான் எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுட்டேன்ல, உங்களுக்கு விவாகரத்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன், எதுக்கு உங்களுக்கு கவலை? கோர்ட்டில் ஹியரிங் வரும், கண்டிப்பாக நான் விவாகரத்து கொடுத்துட்றேன்னு சொல்கிறேன். நீங்களும் விவாகரத்துக்கு ஒத்துக்கிட்டீங்கன்னா அவ்வளோதான், 2 பேருக்கும் விவாகரத்து கொடுத்துருவாங்க. நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக இருங்க. உங்கள் குடும்ப விஷயத்துலேயும் உங்கள் வாழ்க்கையிலையும் இனி நாங்கள் தலையிட மாட்டோம், நடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அப்பா அம்மாவை கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அவங்க போனதுக்கு அப்புறமா என்னடா இவன் என்னென்னமோ சொல்லிட்டு போகிறான். ஆனால் என்னென்ன இதெல்லாம் என்னமோ ஆதாரத்தோடு காட்டுறாங்க. யாருண்ணே அந்த பொண்ணு? யாரு கூட நீங்கள் வண்டியில் போயிட்டு வந்துட்டுருக்கீங்க? கோயிலில் வச்சு பேசுகிறீங்களா? யாருண்ணே அது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் இப்போ பாண்டியனுக்கு ஒரு சந்தேகம் வருது. ஏன்னா சரவணா, கோயில் ஆர்டர்னு சொல்லிட்டு அப்பப்போ பாக்ஸு மல்லிகை பொருளை எல்லாம் தூக்கிட்டு உடனே அவசரம்னு சொல்லிட்டு கிளம்புவே, அதெல்லாம் இதுக்காடா? அப்போது இவங்க சொல்கிறதெல்லாம் உண்மையாடா அப்படின்னு பாண்டியன் கேட்குறாங்க. இதை கேட்ட உடனே சரவணனுக்கு என்ன பதில் சொல்லுதுன்னே தெரியல, ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்பா அது அப்படின்னு சொல்லுடா,
உன் மேலே நான் அளவு கடந்து நம்பிக்கை வச்சுருக்கேன். அது உண்மைன்னா நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுடா. 4 பேர் இப்படி கேட்குற மாதிரி என்னை தலைகுனிய வச்சிடாத. நான் உன்னை அப்படியேடா வளர்த்துருக்கேன். சொல்லுடா சரவணா. எல்லாரும் தான் என்னை எடுத்தெறிஞ்சு பேசுகிறாங்கன்னா நீ ஒருத்தன் தானே இந்த அப்பாவை புரிஞ்சுக்கிட்டு அப்பா பிள்ளையே இருக்கேன்னு நான் சந்தோஷப்பட்டேன். சொல்லுடா வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லவும், அப்பா அது ஒன்று மாமா சொல்லுங்க மாமா எல்லாரும் கேட்குறாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், சரவணனுக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல. எல்லாரும் தான் என் பையன் மேலே பழிய போடுறாங்கன்னா நீங்களும் என் பிள்ளையை சந்தேகப்பட்டு ஆளுக்கு கேள்வி கேட்குறீங்களா? மரியாதையே எல்லாரும் இங்கேருந்து போயிடுங்க. யாரும் என் பையன்கிட்ட எதுவும் கேட்கக்கூடாது. என் பையனை நான் அப்படி வளர்க்கல. என் பையன் நல்ல பையன் அப்படின்னு சொல்லிட்டு கோமதே சொல்லிட்டு இருக்கவும், அப்பா அம்மா ஒரு நிமிஷம். ஆமாப்பா நான் கோயிலில் வச்சு அடிக்கடிக்க ஃப்ரெண்டு கூட பேசிட்டு தான்ப்பா இருக்கேன் அப்படின்னு சொல்லவும், யாரடா அந்த ஃப்ரெண்டுன்னா நேரில் போயிட்டு அவ்வளோ அவசரமாக அதுவும் ஒரு பொண்ணு ஃப்ரெண்டு போயிட்டு பேசுகிற அளவுக்கு உனக்கு அப்படி யாரடா ஃப்ரெண்டு சரவணா? இது வரைக்கும் எங்களுக்கு யாருக்குமே தெரியாதேடா அப்படின்னு கேட்குறாங்க. அதான் அவன் ஃப்ரெண்டுன்னு சொல்கிறான்ல, இது திரும்பவும் அவனை நோண்டி கேள்வி கேட்குறது. அப்போ அவங்களுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது அப்படின்னு சொல்லவும், சந்தேகம்னு வந்துட்டா அதை கேட்டு தீர்த்துக்க வேண்டியது தானம்மா. இதில் தப்பாக நினைக்கிறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு கதிர் சொல்கிறாரு. டேய் நீ வாயை மூடுடா, எல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு கோமதி சொல்லிட்டு, விடுடா சரவணா நீ ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டல, இதுக்கு மேலே எதுவும் சொல்ல தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைம்மா அப்பா என்னை நம்புறாரு. யாரையும் நான் ஏமாற்ற விரும்பலை. அவங்க எல்லாருக்கிட்டையும் விஷயத்த சொல்லிடுறேன். நான் ஒரு பொண்ணு கூட போயிட்டு வந்துட்டு கூப்பிட்டுட்டு பேசிட்டு தான் இருக்கேன். அவள் வேறு யாரும் இல்லை. இதுக்கு முன்னாடி கல்யாணத்துக்கு முன்னாடி நான் லவ் பண்ண பொண்ணு அஞ்சலி, அவள் தான். அவளுக்கும் கல்யாணம் ஆகி விவாகரத்து ஆகிடுச்சு. எதிர்த்தியாக நாங்கள் 2 பேரும் கோயிலில் மீட் பண்ணோம். இப்போது மறுபடியும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகி அவங்க கூட நான் பேசிகிட்டு இருக்கேன்ப்பா. அவ்வளோதான்ப்பா. மற்றபடி எங்களுக்குள்ளே எதுவுமே இல்லை. அதை இவங்க தப்பாக புரிஞ்சுக்கிட்டு வந்து நான் என்னமோ அந்த பொண்ணை லவ் பண்ணுற மாதிரி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாத்தையும் கேட்டுட்டு இங்கே பார்த்தீங்களா என் பிள்ளை ஃப்ரெண்டுக்கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கான் அப்படின்னு. ஏய் அவன் ஃப்ரெண்டுக்கிட்டே பேசினாலும் இதுக்கு முன்னாடி அந்த பொண்ணு அவள் லவ் பண்ண பொண்ணு. பார்க்குறவங்களுக்கு தப்பாக தானே தோணும். கரெக்டாக தானே அவங்களும் பேசிட்டு போகிறாங்க. இதில் நாம் கோவப்பட என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி பாண்டியன் பேசுவோம். என்ன உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் யார் வேணாலையும் பழி போடுவீங்களா? கோவப்படுவீங்களா? என் பிள்ளைய நீங்கள் ஒன்றும் சந்தேகப்பட தேவையில்லை. சரவணா நீ போடா அப்படின்னு சொல்லிட்டு கோமதி அங்கேருந்து சரவணனை கிளப்பி விட்டுட்டாங்க. இதெல்லாத்தையும் கேட்டுட்டு ராஜுக்கும் கதிருக்கு கூட ரொம்பவே அதிர்ச்சியாக இருக்குது. மாமா இதுக்கு முன்னாடியே ஏற்கனவே லவ் பண்ண பொண்ணுன்னு சொல்கிறாரு. இப்போ எதாச்சியாக அவங்கள பார்த்து அவங்களுக்கும் விவாகரத்து ஆகிடுச்சின்னு சொல்கிறாரு. இப்போ அவங்கக்கிட்ட இவர் பேசிகிட்டு இருக்கிறப்போ எல்லாரோடைய கண்ணோட்டத்தில் என்ன தெரியும்? அவங்களுக்கு கல்யாணம் ஆகலை. சரவணன் மாமாவுக்கு கல்யாணம் ஆகி விவாகரத்து ஆக போகுது. விவாகரத்து ஆகிறதுக்கு முன்னாடியே இன்னொரு பொண்ணு கூட சுற்றிட்டு இருக்கா அப்படின்னு தானே எல்லாருமே பேசுவாங்க. அவங்க பேசுகிறதும் ஊர் பேசுகிறதும் ரெண்டும் ஒன்று தானே. நாம் நினைக்கிற மாதிரி இப்படி தானே எல்லாரும் பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜி சொல்லவும், இதை கேட்டுட்டு பாண்டியன் கதிருக்கு கூட ரொம்பவே அதிர்ச்சியாக தான் இருக்குது. கரெக்டாக தானம்மா நீ பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் கூட கேட்க செய்கிறாரு. இப்போ என்ன பண்ணுறதுனே ஒன்றும் புரியல. சரவணன் அப்பா கிட்ட இப்படி ஒரு விஷயத்த சொன்ன உடனே அவர் எந்த கண்ணோட்டத்தில் எடுத்துப்பாருன்னு தெரியாமல் உள்ளே போயிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி உட்காந்துட்ருக்காரு. இவளால் என் வாழ்க்கையிலே நிம்மதியே இல்லை. ஆனால் ஒன்று மட்டும் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு விவாகரத்து தரேன்னு எப்படி இவ்வளோ சீக்கிரம் ஒத்துக்கிட்டா? நான் அவன் மேலே தப்பான பழியை போட்டதுக்கப்புறமா என்னை முழுசாக அவள் வெறுத்துட்டாளா? இல்லை உண்மையிலே அவள் கர்ப்பமாக இருந்து நான் இப்படி சொன்ன உடனே அது அவளுக்கு கோவம் வந்து என் குழந்தைய நானே வளர்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் இப்படி சொல்கிறாளன்னு ஒன்றும் புரியலையா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கன்ஃபியூஷனில் வந்து சரவணன் அங்கே போயிட்டு உட்காந்துட்ருக்காரு. மயில் இன்னொரு சைடு அவங்களுடைய அப்பாவையும் அம்மாவையும் கூட்டிகிட்டு போயிட்டு வீட்டுக்கு கோவப்பட்டு பேசுகிறாங்க. எதுக்கு இப்படிலாம் பண்ணீங்க? உங்களுக்கு நான் படித்து எத்தனை தடவை சொன்னால் போக வேணான்னு சொல்லிட்டு எதுக்கு தேவையில்லாமல் இன்னும் எனக்கு கெட்ட பேர் வாங்கி கொடுக்குறீங்க? நீங்கள் பண்ண வரைக்கும் எனக்கு போதாதா அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பண்ணிட்டோம்? இப்போ நாங்கள் என்ன தப்பாக உனக்கு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கேட்டுட்ருக்கோம். என்ன நீங்கள் இன்னும் பண்ணாமல் எனக்கு பாக்கி இருக்குது? நான் தான் போய் கேட்க வேணான்னு சொன்னேன்ல. நம்ம உண்மையே பேசினா கூட அது அவங்களுக்கு தப்பாக தான் தெரியும் அப்படின்னு நான் உங்ககிட்ட வேண்டான்னு நான் தான் இந்த குடும்பத்தையும் என் குழந்தையும் பார்த்து வளர்த்துக்கிறேன்னு சொல்லிட்டேன்ல. இதுக்கு மேலே யாரும் எதுவும் பேச வேணாம். அவங்களுடைய வேலையை பார்த்துட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு சைடு இங்கே கோமதி நடந்த விஷயங்கள்லாம் ஃபோன் பண்ணி மீனாவுக்கு சொல்கிறாங்க. இப்படி நடந்துச்சுடி, அவளும் அவங்க குடும்பமும் வந்து தேவையில்லாமல் வீட்டுக்குள்ளே பிரச்சனை பண்ணாங்க. ஆனால் அவள் என்னமோ உத்தமி மாதிரி என் பையனுக்கு விவாகரத்து கொடுத்துறான்னு அவள் சொல்லிட்டு போறா. நீ எப்படியோ அது வரைக்கும் நிம்மதி விவாகரத்து கொடுத்துட்டா, தொல்லை ஒழிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி இங்கே கோமதி பேசவும், அத்தை
என்ன சொன்னீங்க? சரவணன் அம்மா ஆமா ஒரு பொண்ணு கூட பழகிட்டு இருக்காங்கன்னு அவங்க வந்து தப்பாக ஒன்றும் பழி போடல அத்தை. உண்மை தானே? நானே இதை 2-3 டைம் பார்த்துருக்கேன். சரவணன் மாமா அந்த பொண்ணோட அடிக்கடிக்க வெளியில் போகிறதும் கோயிலில் கூட்டிகிட்டு வந்து மீட் பண்ணி பேசுகிறதும் இது 2வது தடவை முதல் முறை இல்லாத நிறைய தடவை பேசிட்டாங்க சரவணன் மாமா. நானே என் கண்ணால் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே கோமதியுமே ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க. என்னடி சொல்கிற நீ? என் பிள்ளை அப்படிலாம் பண்ணுறோம் இல்லைன்னு நான் எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு இருக்கேன், நீ இப்படி சொல்கிறா அப்படின்னு. இல்லை அத்தை, சரவணன் மாமா உண்மையிலே ஒரு பொண்ணு கூட பழகிட்டு தான் இருக்காங்க. இப்போது மயிலாக்காக்கும் அவருக்கும் இருக்கிற பிரச்சனையில் சரவணன் மாமா இப்படி ஒரு பொண்ணு கூட பழகிறது எல்லாருக்குமே தப்பாக தானே தோணும் அத்தை. அவங்களும் கரெக்டாக தானே யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுவும் பெத்த பிள்ளையோட வாழ்க்கை, சொந்த மாப்பிள்ளை வேறொரு பொண்ணு கூட இருக்கிறத பார்த்தா அவங்களுக்கு கோவம் வரதானே செய்யும். கரெக்ட் தானே அப்படின்ற மாதிரி மயில் இங்கே வந்து மீனா பேசவும், என்னடி நீ அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறியா? அப்போ என் பையன் தப்பானவ அவன் நியாயமானவன்னு சொல்றியா அப்படின்னு சொல்லவும், அத்தை நான் அப்படி சொல்லலை, சரவணன் மாமா ஒரு பொண்ணு கூட பழகிறது உண்மைன்னு சொல்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதை கேட்டதுக்கு அப்புறமா சரவணன் மேலே கோமதிக்கே சந்தேகம் வந்துடுது. இவன் ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு, சரிடி நான் உங்ககிட்ட அப்புறம் பேசுகிறேன் அப்படின்னு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. கட் பண்ண கையோட நேராக சரவணனோட ரூமுக்கு போகிறாங்க. அவர் அங்கே உட்காந்துட்டு இருக்காரு. உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கவும் கோமதி உள்ளே போகிறாங்க. அப்போ தான் அம்மா அப்படின்னு சொல்லவும், சரவணா நீ உண்மையிலே ஒரு பொண்ணு கூட போயிட்டு வரியாடா? அந்த பொண்ணு நீ லவ் பண்ண பொண்ணா? லவ் பண்ண பொண்ணுன்னு தெரிஞ்சும் உனக்கு கல்யாணம் ஆகி இப்படி விவாகரத்து ஆக போகுதுன்னு தெரிஞ்சும் நீ ஏன்டா அந்த பொண்ணு கூட பழகுற? அப்போ அவங்கெல்லாம் நினைக்கிற மாதிரி நீ மயிலை டிவோர்ஸ் பண்ணிவிட்டு அஞ்சலியவே திரும்பவும் கல்யாணம் பண்ணிக்கலையான்னு ஆசைப்படுறியாடா? அதுக்கு தான் நீங்கள் 2 பேரும் பழகிட்டு இருக்கீங்களா? அப்படி ஏதாச்சும் இருந்தால் இந்த அம்மா கிட்ட சொல்லுடா சரவணா அப்படின்னு கேட்கவும், சரவணன் அந்த இடத்துலயே உடஞ்சி போயிடுறாங்க. மா என்னம்மா பேசுகிற நீ? யார் என்ன கேட்டிருந்தாலையும் நான் இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருக்க மாட்டேன். ஆனால் நீ ஏன் என்னை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்குறியம்மா? இதுக்கப்புறம் என் மனசு இதெல்லாத்தையும் எப்படிம்மா தாங்கிக்கும் அப்படின்னு சரவணன் சொல்கிறாரு. டேய் தப்பாக நினச்சிக்காதரா சரவணா, மீனா கூட நீ அந்த பொண்ணோட பேசுனதை பார்த்தேன்னு சொன்னாடா, அதான் என்னால் நம்பாமல் இருக்க முடியல அப்படின்னு. ஆமாம்மா நான் தானே ஒத்துக்கிட்டேன், இல்லைன்னு சொல்லலையே. ஆனால் இது தப்பான அர்த்தத்தில் அப்படின்னு நீங்கள் எல்லாரும் எப்படி முடிவு பண்ணலாம்? நான் ஜஸ்ட்டு ஃப்ரெண்டாக தாம்மா பழகிட்டு இருக்கேன். அஞ்சலி மனசுலையும் சரி என் மனசுலையும் சரி அப்படி ஒரு எண்ணம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சரவணன் சொல்லிட்டு இருக்கவும், கோமதிக்கு எதை நம்புறதுன்னே தெரியல. ஒரே கன்ஃபியூஷனில் அங்கே சரவணன் கிட்ட உட்காந்துட்டு இருக்கவும், சரிடா சரவணா அப்போ நாங்கள் தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம், நீ அந்த மாதிரி அந்த பொண்ணு கூட பழகிட்டு இருக்கியே என்னமோன்னு சொல்லிட்டு. சரி தப்பு தான்டா, சாரிடா சரவணா, இனி அப்படி கேட்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. மா நீ புரிஞ்சுக்கிட்டாவே போதுமா, சாரி நல்லா எதுக்குமா என்கிட்ட போய் சொல்லிக்கிட்டு? நான் உன்னோட பிள்ளைம்மா, உனக்கு கேள்வி கேட்குற உரிமை எல்லாமே இருக்குது. ஆனால் அதை என்னால் தாங்கிக்க முடியலம்மா. ஏற்கனவே நான் ரொம்ப ரொம்ப கஷ்டத்தெல்லாம் அனுபவிச்சிட்டேன். இப்போ நீங்களும் என்னை சந்தேகப்படுற மாதிரி பேசினா எனக்கு கஷ்டமாக இருக்காதாம்மா? நானும் எவ்வளோ தான் தாங்கிக்கிறது, அதனால தான்மா சொன்னேன், புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லவும், சரிடா சரவணா நான் உன்னை எதுவும் டிஸ்டர்ப் பண்ணலை, நீ வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமதி கிச்சனுக்கு வந்துடுறாங்க. கிச்சனுக்கு வந்ததம்மா பாண்டியன் அங்கே தண்ணி குடிக்கலான்னு சொல்லிட்டு வந்து குடிச்சிட்டு இருக்காரு. அப்போது அவங்க 2 பேரும் பேசிக்கிறது இல்லையா, அதனால் வந்து கோமதி இருந்துக்கிட்டு, நான் என் பிள்ளை சரவணன் கிட்ட பேசிட்டேன், அவன் பேசுகிறதெல்லாம் உண்மைதான். ஆனால் அவன் அந்த பொண்ணை கட்டிக்கணுன்ற எண்ணத்துலலாம் அந்த பொண்ணுக்கிட்ட பேசலை. அந்த பொண்ணு ஏற்கனவே லவ் பண்ண பொண்ணு, ஆனால் இப்போ ஜஸ்ட் ஃப்ரெண்டு. பார்த்ததுலேருந்து 2 பேரும் ஒன்று மண்ணா படித்து லவ் பண்ணவங்க இப்போ திரும்பவும் மீட் பண்ணி பேசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க, அவ்வளோதான். யாரும் என் பையனை பற்றி தப்பாக நினச்சி அவங்ககிட்ட திரும்ப திரும்ப இந்த விஷயத்தை பற்றி பேசி காயப்படுத்த வேண்டாம் அப்படின்ற மாதிரி கோமதி ஜாடையில் பேசுகிறாங்க. பாண்டியன் இதை புரிஞ்சுக்கிட்டு தண்ணியை குடிச்சிட்டு அங்கேருந்து அமைதியாக கிளம்பி வந்துடுறாரு. அதை நேரடியாக சொல்ல மாட்டாங்களாம்மா, இப்படி தான் சொல்லுவாங்களா? அவனே இப்படி ஒரு பொண்ணு கூட சுற்றிக்கிட்டு ஆர்டர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்னை ஏமாற்றிட்டு போயிருக்கான், அவனை நான் நம்புறதா? எல்லாருமே ஆக மொத்தத்தில் என்னை சுற்றி ஏமாற்றிட்டு தானே இருக்காங்க. இல்லை நான் தானே ஏமாளியாக இருக்கேன், இந்த பாண்டியனா எல்லாருக்கும் இழிச்சவான் இல்லை அப்படின்ற மாதிரி பாண்டியன் அவருக்குள்ளேயே அவர் மேலே பழிய போட்டுக்கிறாரு. ஸோ இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.